Dear 12th standard students, உங்களுடைய last minute preparationக்கு மிக முக்கியமான created 1 mark questions கொஞ்சம் பார்க்க வேண்டிய நேரம் இது. அதனால என்ன மாதிரி questions உங்களுக்கு createdல கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு 11th chapter வந்து பார்த்தலாம். f of x is a property distribution, f of minus infinity கேட்டிருப்பாங்க. minus infinity answer 0. நம்மளுடைய properties of distribution function 11.4.3.1ல இருக்கிற அனைத்து ஸ்டெப்ஸையும் தரவா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஏன்னா அது மட்டுமே உங்களுக்கு 3 mark questionல கேட்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. What are the properties of distribution function? Notes are கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா expectation of x 1/2, expectation of x square 1/4 கொடுத்துட்டு வேரியன்ஸ் ஃபார்முலா கேட்பாங்க. அதே மாதிரி சம் நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. expectation of x square minus expectation of x whole square போட்டீங்கன்னா 1/4 minus 1/4 ஆன்சர் 0 வந்துரும் உங்களுக்கு. அதே மாதிரி ரேண்டம் வேரியபிளோட வேரியன்ஸ் கொடுத்துட்டு expectation of x square கொடுத்துட்டு expectation of x அப்படியே மாத்தி கேட்பாங்க. அதே ஃபார்முலா தான் உங்களுக்கு. variance of x is equal to expectation of x square minus expectation of x whole square அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க. variance of 2x plus 5 கேட்டிருக்காங்க. இப்போ வேரியன்ஸ் உள்ளார போகும்போது 2 வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஆயிடும், 4 ஆயிடும். a ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் x கான்ஸ்டன்ட்ல உங்களுக்கு வேரியன்ஸ் வேலை செய்யாது. அதனால 4 வேரியன்ஸ் ஆஃப் x. வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போதுமே மீனை விட லெஸ்ஸா தான் இருக்கும். லெஸ் than மீன் மறக்காதீங்க உங்களுக்கு. அது மாதிரி x is a continuous random variable which of the following is correct கேட்டிருக்காங்க. திருப்பி இதுவும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் உங்களுக்கு, செகண்ட் ஒன் ரைட். f of infinity plus 1 தான் வரும் உங்களுக்கு. p of a less than or equal to f of b minus f of a கரெக்ட் தான் உங்களுக்கு. f of x is a decreasing function ஒன்னு கொடுத்திருக்காங்க. decreasing function கிடையாது. f of x is a non decreasing function. அதனால fourth option தான் இதுல தவறா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி f of x is a distribution function of a random variable. எது false இதுலன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு. f of infinity 1, f of minus infinity 0 இல்ல, உங்களுக்கு -1 கொடுத்திருக்காங்க பாருங்க. இதை செக் பண்ணிக்கணும் நீங்க 7th one. அதுக்கு மாதிரி 8th மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் pq கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு மீனோட ஃபார்முலா np, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் npq. அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நீங்க ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துரும். அப்புறம் cumulative distribution function f of x of a discrete random variable is a non-decreasing function. இப்பதான் சொன்னேன் non-decreasing function. அது மாதிரி cumulative distribution function f of x வந்து continuous everywhere கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் A தான் உங்களுக்கு சரியான ஆன்சர். அதே மாதிரி x tends to minus infinity னா 0 தான் ஆன்சர். x tends to plus infinity னா 1 தான் ஆன்சர். அப்புறம் f of x வந்து differentiation of capital F of x உங்களுக்கு expectation of 1 கேட்டிருக்காங்க. expectation of any number, for example expectation of 5 கேட்டிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வருது அப்படின்னா அதே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு. இப்போ expectation of 1 ஓட ஆன்சர் expectation of 1 தான் நமக்கு ஆன்சரா வரும் உங்களுக்கு. அதையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. எப்போதுமே expectation of a number is a number, அதாவது கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா expectation of 1 expectation 1 தான் வரும் உங்களுக்கு. ஆன்சரும் 1 தான் வரும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மியூவோட கேட்கறாங்க. அதாவது மீனோட ஃபார்முலா np. ஷேப் எப்படி இருக்கும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா சிமெட்ரிக்கலா இருக்கும். இதை பார்த்துங்க. இந்த 2 மார்க் क्वेश्चनல கிரியேட்டட் क्वेश्चंस கொடுத்திருக்கேன். f of x கேபிட்டல் f of x கொடுத்துட்டு 0 to 1 கேட்பாங்க. ஃபார்முலா f of 1 minus f of 0. இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन உங்களுக்கு. அதே மாதிரி a கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம் கொடுத்திருக்கேன் நான். ஆல்மோஸ்ட் f of 4 போடுற மாதிரி ஒரு சம் உங்களுக்கு. இதுல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் p கேட்டிருக்கோம். இது முக்கியமான சம் உங்களுக்கு. 3 மார்க்ஸ்ல இந்த போல்ட் சம் ஒரு வாட்டி பாத்துங்க உங்களுக்கு. அதே மாதிரி 5 மார்க்ஸ்ல k கண்டுபிடிக்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான சம் குவாட்ராட்டிக்ல வர மாதிரி சம்ஸ் இருக்கும். அதையும் ஒரு வாட்டி பாத்துங்க நீங்க. அதே மாதிரி 22ல கேபிட்டல் f of x கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் p of x ப்ராபபிலிட்டிஸ் கேட்பாங்க. இந்த சம்ஸையும் ஒரு வாட்டி பாத்துங்க. இதுதான் உங்களுக்கு 11th சாப்டர்ல மிக முக்கியமான क्वेश्चंस. இமிடியேட்டா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.